இன்னைக்கு வீட்லேயே செம்ம குவாலிட்டியாக எப்படி சப்பாத்தி போடலான்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி தேவையான அளவு போட்டு பிணைஞ்சிக்கலாம். நல்லா நீட்டாக நல்லா புரட்டா மாவு பிணையிற மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக வரும். போட்டு இது மாதிரி பீடா போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி தேவையான சைஸுக்கு வெட்டி எடுத்துக்கிடுவோம். வெட்டி எடுத்து மைதா மாவு போட்டு லைட்டாக அப்படியே எடுத்து பிணைஞ்சு வச்சுக்கலாம். உருண்டை போட்ட பீடாவை எடுத்து தேய்ச்சி இது மாதிரி நீட்டாக தேய்க்கணும். ரொம்ப இலசாகவும் தேய்க்கக்கூடாது, மந்தமாக தேய்க்கக்கூடாது. மீடியமாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேய்ச்சி முறை பார்த்துக்கோங்க, இது மாதிரி தான் தேய்க்கணும். அவ்வளோதான், சைடில் மந்த வராமல் நீட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே அந்த வலையில் போட்டு நெருப்பில் காட்டினோம்னா நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். நல்லா சிக்கன் கிரேவி இது மாதிரி வச்சு நல்லா சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப நேரம் தீயில் காட்டக்கூடாது, ஒரு மீடியமாக அப்பப்போ பரட்டிக்கே இருக்கணும். தோசைக்கல்லில் மட்டும் ஒரு தாட்டி போட்டு அப்படி லைட்டாக வந்தோடனே இன்னொரு தாட்டி இந்த பக்கம் பரட்டிட்டு அப்படியே எடுத்து வலையில் விட்டுறணும். அதில் சும்மா சும்மா பரட்டக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான், இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. நீங்களே வீட்டில்